அன்பு தம்பி வேடன் யதார்த்தமாக எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் ஒரு முக்கியமான செய்தி, அது விஷயமாக நான் சென்னை வந்திருக்கிறேன், சந்திப்பு பேசுவோமா அப்படின்னு. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இல்லை சார், உங்கள் கட்சியில் ஜாயின் பண்ண போகிறாரா? இல்லை, அவர் நம்ம கட்சிக்கெலாம் நாங்கள் அவரே வந்தாலும் நாங்கள் சேர்க்க மாட்டோம். அவர் ஒரு பாடகர், நிகழ்காலத்தில் நல்லா பாட்டு பாடட்டு. இன்றைக்கி அவர் இந்தியாவுடைய மைக்கேல் ஜாக்சன். ஏன்னா அவங்களுடைய யூனிவர்சிட்டியில், காலிக்கட் யூனிவர்சிட்டியில் மைக்கேல் ஜாக்சன் பாட்டும் வச்சுருக்கிறாங்க, இவர் பாட்டும் வச்சுருக்கிறாங்க. இங்கே பல்கலைக்கழகத்திலே வச்சுருக்கிறாங்க. இவர் ஒன்றும் பெரிய பட்டம் வாங்கினவர் இல்லை. ஆனால் பட்டம் படிக்கின்ற மாணவர்களுக்கு இவருடைய பாட்டை வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக வர்றவரை போய் ஏன் நம்ம அரசியலில் கொண்டு போய் சிக்கலில் மாட்டணும்? அவரே ஒரு கரிஞ்சிருத்ததேன். ஆனால் இப்போ தம்பி பொறுமையாக இருங்க தம்பி, நல்லா இன்னும் டெவலப் ஆகிவாங்க, இள வயது தானே அப்படின்னு சொல்லியாச்சு. பாயிண்ட்டுக்கு வரேன். அவர் திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணதுமே, சரி நீங்கள் என்னை சந்திக்க வேண்டாம், நீ எங்கே இருக்குன்னு சொல்லி நானே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தம்பியை பார்த்ததுமே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. மகிழ்ச்சியான தருணத்தில் நாங்கள் அங்கே ஒரு கிறிஸ்மஸ் விழாவையே கொண்டாடிட்டோம்.